நடிகை த்ரிஷாவோட படத்த இந்த மன்றத்தில வைக்கணும்னு மாமன்ற கூட்டத்தொடர்ல பிரச்சனை வெடிச்சிருக்குங்க. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு தெர்ல. இத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். காரைக்குடி மாமன்ற கூட்டத்தில நடிகை த்ரிஷாவோட படத்த வைக்கணும்னு கவுன்சிலர் ஒருவர் கோரிக்கை வச்சதால சலசலப்பு ஏற்பட்டிருக்குங்க. அதாவது மக்கள் எல்லாமே ஒரு கவுன்சிலர எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, தன்னோட வார்டு பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா, வார்டு பிரச்சனைய பத்தி பேசாம, அங்க போய் த்ரிஷாவுடைய ஃபோட்டோவ வைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு கவுன்சிலர். வழக்கம் போல காரைக்குடி மாநகராட்சியோட மாமன்ற கூட்டம் தொடங்கியிருக்குங்க. அந்த கூட்டத்தில உறுப்பினர்கள் என்னன்னா, தங்களோட வார்டு தொடர்பான பிரச்சனைய பத்தி பேசணும். பல பேர் பேசுனாங்க, கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. அப்ப அதிகமா சொல்லப்பட்டது மின்வெட்டு. மின்வெட்டு பிரச்சனைய பத்தி ரொம்ப ஹைலைட்டா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப 11வது வார்டு சுயேச்சை உறுப்பினர். அவர் பேரு மெய்யருங்க. அவர் தான் 11வது வார்டோட சுயேச்சை உறுப்பினர். அவர் மாமன்ற கூட்டத்தில பேசும்போது, "இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கங்க. மனசுல பட்டத தெளிவா சொல்றேன். த்ரிஷாவோட படத்த வைக்கணும்னு கோரிக்கை வச்சுட்டாரு. அத பார்த்து பலருக்கும் பார்த்தோன்னா ஷாக்கிங்கு. என்ன அந்த ஆளு மண்டையில எதுவும் மரம் கிரம் கழண்டுருச்சா? என்ன இப்படியெல்லாம் பேசுறாப்ல? அப்படின்னு சொன்னா, ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாப்ல, இல்ல கலாய்க்கிற மாரி பேசுறாருன்னு எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சீரியஸ் ஆயி, "இல்ல, இல்ல தலைவி த்ரிஷாவுடைய படத்த வச்சே ஆகணும்." அப்படிங்கிறாங்க. யோவ்! எதுக்குய்யா அவங்க ஃபோட்டோ இங்க வைக்கணும் அப்படின்னா, பின்ன டிவிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே அவங்க தானே! இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஜோசப் விஜய் பார்த்தோன்னா, இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே! அதனால தலைவியோட ஃபோட்டோ வைக்கணும். ஏன்னா, அடுத்த சிஎம்மே அவங்க தான். எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா வந்தாங்க, அதே மாரி தான் இது. உங்களுக்கு எதிர்காலத்த கணிக்க தெரியாட்டினா நான் என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட எல்லா விதமான டேலண்ட் இருக்கு அப்டின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாப்ல. அப்புறம் த்ரிஷா படத்த ஏன் வைக்கணும்னு மற்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பி ஒரு பெரிய ஆர்கியூமென்ட் ஆகி, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாமன்ற கூட்டம் சிறிது நேரம் சலசலப்பு பார்த்தோன்னா ஏற்பட்டதுங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே சோசியல் மீடியாவுல பயங்கரமா பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆயி ஷேர் ஆயிட்டு வருது. எல்லாரும் வழக்கம் போல நம்ம கருத்துக்கள வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி தான் சென்னை மாநகராட்சியில இங்க மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அங்க என்னன்னா கூட்டத்தில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. வழக்கம் போல கூட்டம் தொடங்குனதுக்கு அப்புறமா, தாவேகா அரசின் மீது விமர்சனங்கள அடுக்கடுக்கா பார்த்தோன்னா, குற்றச்சாட்டுகளா வச்சிருந்தாங்க. அதுல மின்வெட்டு பிரச்சனையால மக்கள் கடும் அவதி அடையறாங்கன்னும், இதுதான் தாவேகா அரசோட சாதனையானும் கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் மேயர் பிரியாவை தொடர்ந்து உறுப்பினர்கள் பேசும்போது, அங்க கூட்டத்திலே சலசலப்பு ஏற்பட்டது. ஏன்னா, மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா, பக்கா டிஎம்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப திமுக கவுன்சிலர்கள் பேசி முடிச்சுட்டு, அதிமுக உறுப்பினர்ட்ட மைக்க குடுக்குறாங்க. இப்ப மைக் கை மாறுது. மைக்க வாங்குன அதிமுக கவுன்சிலரு சதீஷ்ங்கிறவரு என்ன பண்ணாருன்னா, திமுக உறுப்பினர்கள் தங்கள் தலைவரை புகழ்வதில் டைம் வேஸ்ட் பண்றாங்க. அதாவதுங்க அ ஆரம்பிச்சு அவர் அத பண்ணாரு, இத பண்ணாருன்னு செம்படிக்கிறதிலே அதிக நேரம் வேஸ்ட் பண்றாங்க. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? மக்கள் பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்காக தான் இந்த மன்றம் இருக்கு. எனவே இந்த மன்றத்தில அத பத்தி மட்டும் தான் பேசணும். இப்ப நாங்கல்லாம் எங்க வார்டோட பிரச்சனைய பத்தி மட்டும் தான் பேசுறோம். ஆனா நீங்க வார்டு பிரச்சனைய பத்தி பேசாம எப்ப பார்த்தாலும் தலைவர் புகழ்ன்னு சொல்லி சுதி பாடிக்கிட்டே வந்திருக்கீங்களே! இது நல்லாவா இருக்கு? வார்டோட பிரச்சனைய பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல. உடனே குறுக்கிட்ட திமுக கவுன்சிலர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, "எப்பா எங்களுக்கு தலைவர்கள் இருக்கு. அதனால நாங்க தலைவர்கள் புகழ் பாடுறோம். தலைவர்கள பத்தி பெருமையா பேசுறோம், வைக்கிறோம். உங்களுக்கு தலைவரே இல்லையே! உங்க கட்சி தான் பார்த்தோன்னா சிதைஞ்சு போயிருக்கே. உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே தான கொத்து கொத்தா போறாங்க. உங்க கட்சியில தலைமைன்னு பார்த்தோன்னா யார் இருக்கு?" அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க 2 பேர் தரப்புல பார்த்தோன்னா பெரிய பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. இப்படியே மாறி மாறி செத்து செத்து விளையாடலாமாங்கிறது மாரி சண்டை பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்கு. சண்டை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கூட்டத்தில இது பண்ணி த்ரிஷா போட்டோவ வைக்கணும், திமுக தலைவரோட புகழ் பாடுறது, டிவிகேவுடைய இந்த குறைகளே சொல்லி முடிஞ்சு, கடைசி வரைக்கும் மக்கள் பிரச்சனைய உருப்படியா பேசி தீர்க்காத ஒரு மன்றமா பார்த்தோன்னா முடிஞ்சிருக்குங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய வேதனையே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.